ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க கிச்சன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பியூட்டியை மெயின்டைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பியூட்டியை டே பை டே எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளியை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கின் மெயின்டைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த டொமேட்டோ ஜூஸை நம்ம ஸ்கின்ல ரெகுலராக அப்ளை பண்ணுறதால நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்னை பிம்பிள்ஸ் வராமல் தடுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலையும் இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நம்ம ஃபேஸில் வர சுருக்கத்தையுமே இது தடுக்க உதவுங்க. வெயிலில் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் நல்லா டேன் ஆகிடும் இல்லையா, அப்போது நாம் இந்த தக்காளி ஜூஸ் கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகி ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடச்சிரும். டொமேட்டோ ஜூஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். தக்காளி நம்ம ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்க்கு கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த தக்காளியை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனில் நம்ம ஒயிட் சுகரை டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த ஸ்க்ரப் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம பொட்டேட்டோ பற்றி பார்க்கலாம். பொட்டேட்டோ நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம பார்லரில் போய் பண்ணுற ப்ளீச் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே இரிட்டேஷன் கொடுக்கும். இனிமேல் நாம் அந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம ஸ்கின்னை நாமளே ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டான பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளீச் பண்ணலாம். அதுக்கு நாம் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கையிலேயே ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வாரத்தில் 1லேருந்து 2 தடவை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பனானாவை என் ஸ்கின்னில் நான் ரெகுலராகவே 15 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிவிடுவேங்க. நல்லாவே ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம ஏதாவது வெளியே போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம இந்த பனானாவை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, பனானாவை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குங்க. அதை இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் வேஸ்ட்டாக தூக்கி தான் போட்டிருக்கோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பனானா தோல் தாங்க. மாட்டீங்க. இந்த பனானா தோல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இனிமேல் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பனானா தோலை தூக்கி போடாமல் நம்ம ஃபேஸில் வச்சு ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லியும் கூட பண்ணலாங்க, ஒன்றுமே ஆகாது. இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் நரிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். இது ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் கூட சொல்லலாம். இதுவும் நம்ம ஸ்கின்னில் இருக்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ண உதவும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொரியன் சீக்ரெட்டான ரைஸ் வாட்டர் பெனிஃபிட்ஸ் தாங்க. கொரியன்ஸோட பியூட்டி சீக்ரெட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ரைஸ் வாட்டர் தாங்க. இன்றைக்கி நான் சாதம் வடித்ததுக்கப்புறம் வர கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கஞ்சி தண்ணி இல்லைனா ரைஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்க இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை பேலன்சிங்காகவும் நம்மளோட ஸ்கின் டோனோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணவே ரொம்பவே உதவுது. இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் கூட எழுந்தோடனே வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி 2 days ரெஃப்ரிஜரேட்டரை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் எப்போல்லாம் டல்லாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அப்போல்லாம் இது ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். இல்லைனா 3வது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஐஸ் க்யூபாக வச்சு கூட நீங்கள் இந்த ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாம். ஐஸ் க்யூபாக வச்சு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் உள்ள ஓப்பன் போஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தயிரோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது. தயிர் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கிளென்சர் இல்லைனா ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர்னு கூட சொல்லலாம். கர்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். கர்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஆக்னீஸ், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் 3மே வராமல் தடுக்க உதவும். இது டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் சன்பர்ன்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடின்னு கூட சொல்லலாம். கர்ட் நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 தடவை யூஸ் பண்ணலாம். எந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரைட்னிங் லுக் கொடுக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.